பண்ணிருந்தாங்க. எனக்கு இந்த ரொம்ப நான் வந்து வாட்ச் அவுட் ஃபார் ஆமீர் கான் அப்படின்னா அந்த கடைசியில அவர் புது கோச்சுக்கிட்ட அவர் பேசுற ஒரு லெங்தி சீன் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு சீன்ல வந்து தான் என்ன மாதிரியான ஒரு கலைஞருங்கிறத ஆமீர் கான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. டெஃபினட்டா இட்ஸ் தியேட்டர் மெட்டீரியல், இட் ஷுட் பி வாட்ச் வித் ஃபேமிலி. ஆமா, அது டிராக்கிங் ஷாட்ல வந்து அவர் அங்க இருந்து கேட் வரைக்கும் நடந்துட்டே வந்து பேசுறப்ப வந்துட்டு அவரோட ஃபேஷியல் சேஞ்சஸ் வந்து அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் ஐ அம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ வித் தட் செட், ரெண்டு பேரும் சொன்னதான் நானும் வழிமொழிகிறேன், இதை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம், என்னடா ரத்தமா போயிட்டு இருக்கு, தெரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதை விட இந்த மாதிரி படம் வரப்ப போய் பார்க்க முடியும். ஒரு பாக்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, குழந்தைகளோட போய் படத்தை பாக்குறப்போ காயின்ஸ் கீழே வச்சுட்டு போய் தேடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் கூட தேவையில்லை. படத்துல குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு சந்தோஷமா நீங்க சொல்ற மாதிரி இந்த குளியலறை காட்சி ஆகட்டும், அந்த பையன் குளிக்கிறப்ப வந்துட்டு தியேட்டர் வாஸ் எரப்டிங் வித் லாஃப்டர். எவ்ரி ஒன்